அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தினுடைய முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனித்து செவி கொடுப்பீர்களாக. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், சத்தியம் என்னும் அரை கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு வேத வாக்கியத்தை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சரி, நாங்கள் அந்த 6 படைக்கலன்களில முதலாவது படைக்கலனாகிய சத்தியத்தை குறித்து நாங்கள் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். சத்தியத்தை அதனால அந்த சத்தியம் என்கின்ற அந்த படைக்கலனை பற்றி எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் முதலாவது கலைச்சிருக்கிறார். அதனால நாங்கள் முதலாவது அதை பார்க்க ஆரம்பிச்சோம். சென்ற வாரம் சத்தியத்தினுடைய 4 கிளைகள் அல்லது சத்தியத்தின் 4 கிளைகளை பார்த்திருந்தோம். அதுல முதலாவது சத்தியம் என்பதனூடாக நாங்கள் வேதத்தில் விளங்கிக் கொள்ளுறது தீர்ப்பு சத்தியம். அந்த தீர்ப்பு சத்தியத்துக்கு எதிராக இருக்கிறது பிழை. 2வது சத்தியம் உள்ளத்தில சத்தியம், அதாவது நாங்கள் நேரான இதயம். அதான் நாங்கள் சொல்றோம், உள்ளான மனுஷனில நேர்மை, அதைத்தான் நேரான இதயம், நேர் உள்ளத்தில் சத்தியம். அதுக்கு எதிரான பாவம் மாய்மாலம். அப்ப நேர்மை இல்ல, நாங்கள் டபுள் கேம் விளையாடுறோம், டபுள். 3வது சத்தியம் பேச்சில சத்தியம், அதுல எதிரான பாவம் பொய், பொய், லைங், அதாவது பொய் பேசுதல். அடுத்தது 4வது சத்தியம் செயலில சத்தியம், அதுக்கு எதிரான பாவம் வஞ்சித்தல், வஞ்சகம், வஞ்சகம், வஞ்சிப்பு, டிசீட். அதனால அந்த 4 சத்தியங்கள் மனுஷர்களுக்குள்ள இருக்கிறத பற்றி வேதம் எங்களுக்கு கதைச்சிருக்கு. அப்ப இப்ப எங்களுக்கு கேள்வி, அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தர் இந்த இடத்துல முதலாவது அந்த படைக்கலனாக சத்தியம் என்னும் என்று கதை கேட்கல. இந்த 4ல எதை அவர் கதைக்கிறார்? இந்த 4 சத்திய கிளைகளில் எதை அவர் கதைக்கிறார்? சிலர் எங்களுக்கு சொல்லுறீனம் அந்த முதலாவது விஷயம், அதாவது தீர்ப்பில சத்தியத்தை பற்றி தான் இந்த இடத்துல கதைப்படுது என்று சொல்லி ஒரு சிலர் எழுதியிருக்கிறீனம். ஒரு சிலர் இதயத்தில் அந்த நேர்மை அல்லது உள்ளத்தின் சத்தியத்தை பற்றி தான் இந்த இடத்துல கதைக்கப்படுது என்று அவர்கள் சொல்லுறீர்கள். ஆனா வேதத்தில் நாங்கள் கவனிக்கல, ஒரு ஆவிக்குரிய மனுஷனில் இந்த 4 சத்தியங்களும் சேர்ந்து இருக்கிறத பற்றி தான் இந்த இடத்துல கதைக்குன்னு நாங்கள் முடிவுக்கு வரோம். ஏன்னு சொன்னா, இந்த 4ல ஏதோ ஒன்று பிழைச்சாலும் நாங்கள் போர்ல தோப்போம். நாங்கள் போர்ல நிக்கிறோம். அதனால போருக்கு சத்தியம் என்றா அது என்னென்ன அதனுடைய பரிமாணங்கள் எல்லாம் உட்படுத்தோ அதெல்லாம் பெறும். அது தீர்ப்பில சத்தியத்தை தான் சொல்லுது, இதயத்தில் நேர்மையை தான் கதைக்குது, இல்ல வாயில உண்மையை தான் சொல்லுது என்றது கொண்டிருந்தா அப்ப மற்றவர்கள் விடுபடைகளை இலகுவாக எங்களுடைய எதிரியங்களை தாக்குறதுக்கு நாங்கள் இடம் கொடுத்து போடுகிறோம். அதனால போதர் வில்லியம் கவுச் ஓடு சேர்ந்து நாங்களும் அதை இந்த 4 வகைகளுமே இந்த இடத்துல கதைக்கப்படுதுன்றதை சொல்லுறோம். ஏன் அது முக்கியம் 4 என்று சொன்னா, இப்ப இந்த 4லையும் எது சரியான மிக முக்கியமான விஷயம் என்று யாராவது கேட்டா நாங்கள் சொல்லுறோம் மிக முக்கியமானது. முக்கியமானது 4, முக்கியம்தான் 4 தான் இருக்குது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, நாங்கள் தீர்ப்பில சத்தியத்தை நாங்கள் முதலாவது மிக முக்கியமானது என்று சொல்லுறோம். தீர்ப்பில
உண்மை, சத்தியம். தீர்ப்பில சத்தியம் நாம கதைக்கிறது நம்மளுடைய அந்த புத்தியில, மூளையில குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக நாங்கள் அது உண்மை என்கிறத நாங்கள் முடிவுக்கு வாரோம். அதுல நான் ஏற்கனவே சொன்னேன், தீர்ப்பில சத்தியம் என்றது எங்கட முடிவில நாங்கள் உண்மையா இருக்கிறது. அந்த முடிவு உண்மையா இருக்குதான்றதான் இப்ப கேள்வி. அப்ப அந்த முடிவு உண்மையாக இருந்தால்தான் அதுக்கப்புறம் எங்கட பாசங்களும் எங்கட பேச்சும் எங்கட செயல்கள் எல்லாம் உண்மையா இருக்க போகுது. அதனால முதலாவது துன்மார்க்கன் எதுல திருந்தோனும்? தன்னுடைய யோசனையில, தன்னுடைய சிந்தனையில, தன்னுடைய ஒப்பீனியனில, தன் கருத்தாக்கத்தில். அதை நாம சொல்றோம். ஒரு விஷயத்தை குறித்து ஒரு எங்களுடைய மூளையில நாம ஒரு கருத்தாக்கம் கொண்டு நாங்கள் செய்ய தொடங்குறோம். அதை வச்சுதான் நாம இதான் சொல்லி நாங்கள் முடிவுல அதை நம்பையும் போறோம். அப்ப கேள்வி, நம்ப போற விஷயத்துக்கான அந்த கருத்தாக்கம், அந்த ஒப்பீனியன் அல்ல அந்த மெட்டர், அதை உண்மையாக இருந்து அதை நாம உண்மையாக முடிவு பண்ணவர். அதுல பிழைச்சிச்சதோ முற்றும் கோணரா போகும். அதனால மனுஷனை பற்றி நாங்கள் என்ன கருத்து வச்சிருக்கிறோம், கடவுள் என்பதை பற்றி நாங்கள் என்ன கருத்து வச்சிருக்கிறோம், படிப்பை பற்றி நாங்கள் என்ன கருத்து வச்சிருக்கிறோம், என்னங்கிற தீர்ப்பு முடிவு, அதை பற்றி விளையாட்டை பற்றி என்னங்கிற தீர்ப்பு முடிவு, ஆணை பற்றி என்ன தீர்ப்பு முடிவு, பெண்ணை பற்றி என்ன தீர்ப்பு முடிவு, திருமணத்தை பற்றி என்ன தீர்ப்பு முடிவு, படைப்பை பற்றி என்ன தீர்ப்பு முடிவு, அந்த ஒவ்வொரு விஷயத்தை குறிச்சும் நாங்கள் உண்மைய சத்தியத்தை நாங்கள் முடிவு பண்ணினாங்களா, இல்லாட்டி நாங்கள் தப்பா முடிவு பண்ணி இருக்கிறோமா, எரரா? அப்ப அது சரியான முக்கியம். எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய குறிப்பிட்ட ஒரு விஷயம் தொடர்பாக நாங்கள் வருகிற முடிவு திரியக கடவுளை பற்றி வேதம் சொல்லுறதுல பற்றி நாங்கள் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறோம், அந்த முடிவினுடைய உண்மைத்துவம் என்ன, அந்த திருத்துவத்தை பற்றி நாங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கல, நிதானிக்கிற, தீர்ப்பு கொடுக்கல, நாங்கள் உண்மையா தீர்ப்பு கொடுத்த நாங்களா? கிறிஸ்து கடவுள் தான் என்றத குறித்து உண்மையான தீர்ப்பை நாம கொடுத்திருக்கிறோமா? அதுல பிழைச்சு சென்றா கடைசியில எங்களுடைய நடவடிக்கைகள், பேச்சுகள் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி சரி, அதுக்கேற்ற மாதிரி போகுது. இது பிழையண்டா இதயத்துல நேர்மை எங்கள பிழைக்கும். அயல அங்க நாங்கள் மாய்மாலம், பொய், அடுத்தது நடவடிக்கைகள்ல வஞ்சகம், வஞ்சிப்பு இருக்கும். அதனால எப்பயுமே இந்த 4 சத்தியங்கள்லையும் எங்களுடைய தீர்ப்பில சத்தியம் சரியான முக்கியமான விஷயம். அப்போஸ்தலர் 22:3, பிலிப்பியர் 3:6, அப்போஸ்தலர் 22:3, பிலிப்பியர் 3:6, அப்போஸ்தலர் 26:9. இந்த 3 வசனங்களும் பிலிப்பியர் 3:8, பிலிப்பியர் 3:8 என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பவுலாக மாறுறதுக்கு முன்னுக்கு சவுலா இருக்கேக்கல்ல, அவர் கிறிஸ்துவ பற்றியும் மெய்ச்சமயத்தை பற்றியும் எடுத்த தீர்ப்பு முடிவு பிழையாயிருந்தது. எடுத்த தீர்ப்பு முடிவு பிழையாயிருந்தது. அந்த தீர்ப்பு முடிவு பிழையாயிருந்தபடியால அவர் தன்னுடைய செயல்களையும்
தன்னுடைய பேச்சிலையும் தன்னுடைய பாசங்களையும் பிழைச்சு போனார். அதனால பேசிக்கா அவர் ஒரு தவறான முடிவுக்கு வந்தவர், அதனால அவர் மாய்மாலம் பண்ணினவர், அவர் பொய் கதைச்சவர், அவர் தன்னையே வஞ்சிச்சவர். ஆனா அவர் பழகி இருந்த அல்லது அவர் ட்ரெயின் பண்ணப்பட்டிருந்த அந்த அந்த சமய விடயங்கள் அது பிழையான விதத்தில் அவர் அதை குறித்து முடிவெடுத்திருந்தவர். அதனால அவர் சொல்றார் அப்போஸ்தலர் 22:3 நான் என்னுடைய இதயத்தில் நான் நேர்மையானவனா இருந்தேன். அப்ப இரண்டாவது சத்தியம் அவர்ல இருக்குது, இதயத்தில் நேர்மை. ஆனா அந்த நேர்மை எதை குறிச்சு இருந்தது? பிழையா அடுத்த அந்த தீர்ப்பை குறித்து அந்த பிழைக்கு மனுஷன் நேர்மையா இருந்தார். விளங்குதோ? அவ இதயத்தில் அவரால் நேர்மையா இருக்கலாம். இரண்டாவது பிலிப்பியர் 3:6 அவர் தன்னை நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவருமே குற்றம் சாட்ட இயலாதபடி தன் வாழ்க்கை இருந்தார். ஆகல அந்த மனுஷன் வாயில உண்மை இருந்தது. இப்ப வாயில சத்தியம், அந்த சத்தியம் உண்மையில என்ன? பிழையான அந்த தீர்ப்பு சத்தியத்தை தான் அவர் தன் வாயால உண்மை என்று நினைச்சு கலைச்சு கொண்டிருந்தவர். அவருக்கு தெரிஞ்ச அந்த நேர்மைக்கு அவர் ஒரு காலம் போய் சொல்லல. ஆனா தொடக்கத்தில் அந்த நேர்மையும் அந்த வாயில உண்மையும் அதுக்கேற்ற மாதிரி செயலையும் மனுஷன் தன்னை வஞ்சிக்கல. அவர் தான் எண்ணத்தை நேர்மையாக எண்ணத்தில் அவர் உள்ளத்தின் நேர்மையை கொண்டிருந்தாரோ அந்த உள்ளத்தின் நேர்மையின் அடிப்படையில் அவருடைய வாயில நேர்மை இருந்தது, சத்தியம். அந்த வாயின் சத்தியத்தை அவர் செய்யலையும் காட்டினார். ஆனா மனுஷன் என்ன பிழைச்சது? தீர்ப்பு சத்தியம் பிழைச்சது. தீர்ப்பு சத்தியம் பிழைச்சா மிச்சம் எல்லாம் பிழைக்கும். விளங்குதா? அதனால தீர்ப்பு சத்தியம் சரியான முக்கியம். ட்ரூத் இன் ஜட்ஜ்மெண்ட் ஒன்றை குறித்து முடிவு செய்யறதுல அது உண்மையா இருக்கும். அங்க பிழைச்சு சென்றா அதுக்கு பிறகு மாதா குறிச்ச மரியாள குறிச்ச அந்த முடிவு நாம பிழையா எடுத்துட்டோம்டா அதுக்கு அந்த பிள்ளைக்கு நாம நேர்மையா இருப்போம். அதனால மடுவு மாதாட்ட போவோம், பிரான்சில லூட்ஸ் மாதாட்ட போவோம், எங்க மாதா இருந்தாலும் மாதாட்ட போக வேண்டாம். மாதாவை பற்றி நாம நேர்மையா இருக்கிறோம் மரியாதை குறிச்சு. ஆனா அந்த நேர்மையே ஒரு மாய்மாலம், அதுவே ஒரு பொய், அதுவே ஒரு வஞ்சிப்பு. அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் இன் ட்ரூத், தீர்ப்பில உண்மத்துவம், சத்தியம் சரியான முக்கியம். அது பிழைச்சு மிச்சம் மூண்டும் இருக்கலாம். அந்த மிச்சம் மூண்டும் இருக்கலாம் என்று சொன்ன அந்த பிழைக்கு உண்மையா இருக்கலாம், பிழைக்கு உண்மையா இருக்கலாம். அதனாலதான் நாங்கள் சரியான கவனம். பவுல் அப்போஸ்தலன் அப்படிப்பட்ட ஒரு நிலப்பாடுல இருந்தபடியத்தான் கடைசியில ஆண்டவர் சொன்னார், அவன் அந்த தீர்ப்பை குறித்து எடுத்த சத்தியம் இல்லாம போனதால செய்த விளைஞ்ச விளைவுகளுக்கு அவர் எவ்வளவு பாடுபடணும் நான் காட்டுவேன். எங்களோட ஜட்மெண்ட் விஷயம் பிழைச்சு சென்றா அதுக்கு பிறகு கேஸ் அம்போ முடிஞ்சு போச்சு. இப்ப அதுதானே செய்யறேன். என்ன குளிரோ 4 மணிக்கு எழும்பி நம்முடைய இந்த சைவ ஆக்கள் தாங்கள் எடுத்த அந்த முடிவு சரியென்று நினைச்சுக்கொண்டு அதுக்கு நேர்மையாக அதை பின்பற்றுறேன். அந்த மழை குளிர்களையும் திருவம்பா வாடிக்கொண்டு 5 மணிக்கே டிங்கு டிங்கு அடிச்சு கொண்டு திரிவாங்க இவ்வளவு மழைக்களையும். அல்லது காலம 4 மணிக்கு அந்த குளிர்ல எடுத்து எழும்பி குளிச்சு போட்டு எல்லாம் இவ்வளவு அந்த இதயத்தில் அவருக்கு நேர்மை, தாங்கள் அந்த கொண்டிருக்கிற நேர்மையை தான் அப்படியே கதைக்கிறீனம், அதை செயலையும் காட்டுறீனம். ஆனா அந்த மூன்றும் பிழை. ஏன் மூன்றும் பிழை? அவ அதை குறிச்சு எடுத்த அந்த தொடக்க தீர்ப்பு சத்தியம், அது தீர்ப்பு பொய். ஏனென்றால் சிவன் என்று ஒரு ஒரு அப்படி ஒன்றே இல்லை உலகத்தில். There is nothing like that. There is no thing. அப்படி ஒன்றே இல்லை.
அது வரும் அவளுக்கு எழுப்பின அந்த கருத்தாக்கம், கற்பனை அது. ஆனா கிறிஸ்து அது பூமிய வரலாற்றிலையும் மனுஷர் மத்தியிலையும் வாழ்ந்து தெய்வம் வாழ்ந்த கதை. ஆனா சிவன் அப்படி ஒன்றுமே இல்லை, அதுக்கு வரலாறும் இல்ல. அது மனுஷருக்குள்ள தாங்களே மனுஷ கற்பனையில் எழும்பினே உண்டு அல்ல, மனுஷ கற்பனையில் எழும்பினே உண்டு. அது வெறும் வெறும் என்னன்னு சொல்றது, சீரழிஞ்ச மனதில எழும்பின கற்பனைகள். புத்தர் மனுஷன் தானே, புத்தர் மனுஷன் தானே, அவர் தானே கடவுள் என்று சொல்லி. ஆனா இங்கால நாம இந்த கடவுள் என்ற யாருன்றத குறிச்ச அந்த தீர்ப்புல உண்மை இருக்க வேணும். அவங்க அதுல உண்மை இல்லை, அவர்கள் பொய்ய, அவர்கள் ஒன்றுமே இல்லாதத ஏதோ இருக்கிற மாதிரி கற்பனை, வெறும் இமேஜினேஷன். இமேஜினேஷன் தங்களோட அந்த சிந்தனையில எழும்பின தங்களோட கற்பனைய கடவுளாக்கினது. அதனால அதை குறிச்சிருக்கிற அவர்களுடைய நேர்மை, உள்ளத்துல உண்மை, செயல்ல உண்மை, பேச்சில உண்மை, எல்லாமே அது வீண். நாம சொன்ன அது பொய், அது மாய்மாலம், அது வஞ்சிப்பு. பவுலப்போஸ்தலன் முதலாவது உதாரணம் காட்டினான். பைபிள்ல எங்களுக்கு அந்த மாதிரி உதாரணம் இருக்குது. நான் அதாலே பவுலப்போஸ்தலன் நான் அவைகளை குப்பையாக விட்டு விட்டேன். என்ன பவுலப்போஸ்தலன், நீர் உம்மா நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் குற்றம் சாட்டப்படாது என்று சொன்று என்னென்று அதை குப்பை என்று விடையலும். ஏன் அது குப்பையா போனது? ஏன்டா குப்பை அவலமும் இந்த தீர்ப்பு சத்தியம் பிழைச்சு போச்சு. இந்த தீர்ப்பில பிழையா இருந்து நான் அதை பிழைச்சு போய் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த எல்லா நியாயப்பிரமாணத்துல விஷயங்களையும் கையாண்ட நான். அதன்படி பார்த்தா நான் சரிதான், ஆனா அது உண்மையில குப்பை, ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லை. அதெல்லாம் அதான் எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டேன், குப்பை அதெல்லாம். மெய் சத்தியத்தோட குப்பை என்று போடலாது. என்ன சத்தியம் பைபிள் சொல்ல விலை கொடுத்து வாங்க, என்ன விலை கொடுத்தாலும் சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே என்று. அதனால பவுலப்போஸ்தலன் சவுலா இருக்கேக்கல அவர் சத்தியத்தை தான் நம்பினவர். இப்ப சத்தியம், அந்த சத்தியத்தை அவர் குப்பை என்று போடுறாங்க, அது பைபிளுக்கே மூறான். உங்களை பவுலப்போஸ்தலன் சத்தியத்தை நம்பல, பவுலப்போஸ்தலன் தப்ப நம்பி இருந்தவர். He came to a judgment in error. அதுல தவறு நடந்து போச்சு அவற்ற அந்த கருத்தாக்கத்துல. ஜாவையை பற்றி, கிறிஸ்துவ பற்றி ஜாவைய சரியா விளங்கியல. அந்த ஜாவே மனுஷ உருவம் எடுப்பார், அவரை பற்றி கதைப்பட்டு இருக்கின்றது அந்த தீர்ப்புல அவருக்கு இருக்கையில தொடக்கத்துக்கு. அதனாலதான் நான் பிழைச்சு போச்சு அவருக்கு. அதனால மனுஷனை அவர் எப்படி வரையலும் என்றத அவற்ற தீர்ப்புல சத்தியம் இருக்கையில. ஆனா பைபிள் அது இருக்குது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளுமை, அவர் நித்திய பிதா. யோ நீ நம்ம அதே கடவுள் ஐயா, அவர் புறப்பேரண்டா, இந்த பிறந்திருக்கிறவர் காட்டினவர் செய்தவர் சமகாலம். பவுலப்போஸ்தலனை விட 2 வயசு தான் கூட கிறிஸ்து நாதருக்கு. அப்ப சமகாலம் வாழ்ந்த ஒரு மனுஷன். அப்ப அவரை பற்றி கேள்விப்பட்டோம், அவற்ற தீர்ப்பு சத்தியம், அது தீர்ப்பு பொய்யாச்சு. அதனால அவர் அவ்வளவு பிரச்சனைக்குள்ள கெத்தர் கொண்டு போனார். சோ சரியான கவனமா இருக்கு. அதனால நான் சொல்லும், எது முக்கியம் கிறிஸ்தவ போராட்டத்துல? சத்தியத்துல எந்த சத்தியம் சரியான முக்கியம்? தீர்ப்பு சத்தியம் சரியான முக்கியம். கரிஸ்மேட்டிக் சரி பிழை சரி, வரங்கள் இப்பையும் அந்த அசாதாரண வரங்கள் அப்போஸ்தல வரங்கள் இப்பையும் இருக்குதா இல்லையா என்றதை குறிச்ச தீர்ப்பு சத்தியங்கள் சரியான முக்கியம். அது பிழைச்சிட்டா எவ்வளவு உண்மையை நாம வாழ்ந்தாலும் அது குப்பை குப்பை குப்பை. அவ்வளவு எவ்வளவு நேர்மையா வாழ்ந்தாலும் குப்பை அதெல்லாம். எவ்வளவு பாசத்தோடு அதுகளுக்கு அர்ப்பணிச்சிருந்தாலும் குப்பை அதெல்லாம். விளங்குதா? 2வது விஷயம் எங்களுக்கு நாம கதை பார்க்க அந்த தீர்ப்பு சத்தியத்தோட எங்களுக்கு அந்த உள்ளத்தினுடைய சத்தியமும் கட்டாயம் அது சேர்க்கப்பட வேணும். உள்ளத்தின் சத்தியமும் சேர்க்கப்பட வேணும். சங்கீதம் 12:2
சங்கீதம் 12:2. அதை வாசிக்கிறேன், கவனிச்சு கொள்ளுங்க. சங்கீதம் 12:2. அவர்கள் தங்கள் தோழரோடு பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இரு மனதாய் பேசுகிறார்கள். இரு மனசு. கர்த்தர் மனுஷனுக்கு எத்தனை மனசு படைச்சவர்? ஒரு மனசு தான். ஒன் ஹார்ட் அல்ல, ஒரே மனசு. அதாவது நேர்மையான மனசு. அதுதான் நான் மனுஷன் நேர்மையானவனா படைச்சேன். நேர்மை. பல ராஜாக்களை பற்றி நாம் வாசிக்கல, அவனுடைய மனம் கர்த்தருக்கு முன்பாக நேராக இருக்கவில்லை. அந்த நேராக இருக்கவில்லை, அந்த சிங்கிள்னஸ் இன் ஹார்ட், ஒரே இலக்க நோக்கி ஒரே பார்வையை பதிய வச்சு வாழ்றது. அதான் நாங்கள் இங்க கிடைக்கிற அந்த உண்மத்துவம். இதயத்தில் உள்ளான மனுஷனில சத்தியம், உள்ளத்தில் சத்தியம். அதனுடைய இன்னும் ஒருத்தர் சொல்லு, நேரான இதயம். சரி, நாங்கள் முதலாவது அந்த சத்தியம் சரியான முக்கியம் என்று சொல்லிட்டோம். அப்ப அது சரியாக நாங்கள் விளங்கி இருக்குது. ஆனாலும் அது மட்டும் பத்தாது. ஏண்டா, அது அப்படியே எல்லாம் சரியா விளங்கி சரியா இருந்தாலும் அந்த இதயத்துல நேர்மை இல்லாட்டி, அதாவது ரெண்டு இதயம் இருக்கும் என்று சொன்னால், டபுள் மைண்ட், டபுள் ஹார்ட் இருக்கும் என்று சொன்னா, எங்களுக்கு கிறிஸ்துவனுடைய அந்த மெய் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிற அவ்வளவு அந்த தீர்ப்பு சத்தியமே கடைசியில் எங்களை மனச்சாட்சிக்கு எதிராக வந்து நிற்கும், எங்களை குத்திக்கொண்டு. மனச்சாட்சியினுடைய சமாதானம் எங்களுக்கு அதுக்கு அப்புறம் இருக்காது. ஜூதாசுக்கு அது இருக்கே இல்லை. எது ஜூதாசுக்கு முதலாவது இருந்தது. ஜூதாசுக்கு இயேசு கிறிஸ்து தேவண்ட குமார் என்றதை குறித்து சரியான தீர்ப்பு சத்தியம் இருந்தது. ஜூதாஸுக்கு கடவுளுடைய செயல்களை குறித்து தீர்ப்பு சத்தியம் சரியா இருந்தது. ஜூதாஸ் பவுல போல இல்ல, சவுல மாதிரி இல்ல. மோசையும் தீர்க்கதரிசிகளும் சங்கீதமும் கதைக்கிறவர் இவர்தான் என்ற குறித்து தீர்ப்பு சத்தியம் அவன் சரியா வந்திருந்தான். ஆனா பிரச்சனை என்ன? அவன் மனசுல உள்ளான மனுஷன நேர்மை இல்லை, அந்த சத்தியம் இல்ல. உள்ளான அந்த இதய உள்ளத்துல சத்தியம் இல்ல. அங்க உள்ளத்துல ரெண்டு மனசு. இதுதான் இவர்தான் ரபி, இவருக்குத்தான் இவர்தான், அது எங்களுக்கு வரியது. ஆனாலும் எனக்கு அந்த பொருளாசை, அது காசு இன்னும் எனக்கு இருக்குது. அதை யாரோ தந்தா இவரையே காட்டி கொடுக்கறதுக்கு நான் ரெடி. அப்ப இங்க என்ன நடக்குது? அந்த நேர்மை, அந்த இதயத்தில சத்தியம் ஜூதாசுக்கு இருக்க இல்லை. அதனால ஜூதாஸ் காசை கொண்டு திருப்பி எறிஞ்சாலும் அந்த ஏற்கனவே இருக்கிற தீர்ப்பு சத்தியங்கள் அந்த மனுஷன் மனச்சாட்சியை போட்டு வாதிச்சது. அது விடுவது இல்லையா? அதனால அங்கிருந்து விடுவதற்கு அவன் என்ன செய்தான்? தான் செத்தா தான் சரி போய் தூக்கு போட்டுட்டான். தீர்ப்பு சத்தியம் சரியா தெரிஞ்சா பிறகு டபுள் கேம் ஆக்கள் விளையாடினா அவர்களுக்கு எதிராக மனச்சாட்சி அவனுடைய மானிட்டர் பேசிக் கொண்டிருக்கும். மானிட்டர் எப்பயுமே அவர்களுக்கு எதிராக கதைச்சு கொண்டிருக்கு. சிலரில் அந்த விஷயம் நாம ரிவர்ஸ் பண்ண இயலாத ஒரு விஷயம், இயேசுவை காட்டி கொடுத்த விஷயம், அது ரிவர்ஸ் பண்ண இயலாது. அப்படிப்பட்ட சில விஷயங்கள் நாம செய்து பெற்றும் அந்த பாவகரமான துரோகங்களை வேறு ஒரு விஷயத்துக்காக நாங்கள் அதை செய்துட்டோம்டா எங்களுக்கு நாங்கள் நரகத்திலேயும் அது ஒரு சரியான பிரச்சனையா இருக்கும். எங்களுக்கு நரகத்திலேயும் பிரச்சனையா இருக்கு. அதனால ஜூதாஸ் நாண்டு கொண்டு சாக வேண்டிய போச்சு, தூக்கு போட்டு. ஏண்டா மனச்சாட்சிக்கு நல்ல மனச்சாட்சி சரியான சத்தியத்திலாம் படிப்பிக்கப்பட்டது. தீர்ப்பு சத்தியம் எல்லாம் ஜூதாசுறது சரி. ஜூதாசனுடைய தீர்ப்பு சத்தியங்கள் முடிவு எடுத்தவர்கள் எல்லாம் சரி. ஆனா இதயத்தில் உண்மை இல்லை. நீ செய்ய போறது சீக்கிரமா செய்ய சொல்லியாவது அவன் இது மனசு அவன் விட்டுட இல்லை.
இரு மனசாய் கதைச்சான். டபுள் டாக், டபுள் அந்த மைண்ட், டபுள் ஹார்ட். ஆசாரியருக்கும் பிரதான ஆசாரியனுக்கும் மக்களுக்கும் கூலிப்பாடு வாக்கணும், இங்கால இயேசுவுக்கும் கூலிப்பாடு வாக்கணும். அதான் இந்த மாய்மாலம் என்று சொன்ன அந்த ஹிப்போக்ரசி. பேசிக்கா ஜூதாஸ் ஒரு ஹிப்போக்ரேட். ஏண்டா அவன் பிரதான ஆசாரியர்களுக்கும் அவங்களுக்கும் வேலை பார்க்க வேண்டி வேலை பார்க்க ரெடி, இந்த இயேசுநாதருக்கும் வேலை பார்க்க ரெடி. அப்ப அவன் உண்மையில ஒரு மாய்மாலக்காரன். மாய்மாலம் என்றது எதனுடைய எதிர்ச்சொல்லு? உள்ளத்தின் சத்தியத்துக்கு எதிரான எதிர்ச்சொல்லு. உள்ளத்தின் சத்தியம். உள்ளத்துல அங்க சத்தியம் இல்லையா? இல்ல, உள்ளத்துல சத்தியம் இல்ல. அதாவது அதை நாங்கள் சொல்றது பொதுவா பாசம் என்று. பாசம் நாம முதல் சொன்னோம் இல்ல, எங்களுடைய மைண்ட், அடுத்தது அஃபெக்ஷன்ஸ், அந்த பாசங்கள். ரெண்டாவது பாசங்கள். அதுல கிறிஸ்துவனுடைய அந்த தீர்ப்பு, கிறிஸ்துவ குறிச்ச தீர்ப்பு சத்தியத்துக்கு அவன் தன் பாசங்களை முழுக்க ஒப்பு கொடுக்கல. அப்படி ஒப்பு கொடுக்காட்டி அங்க பேய்தான் குடிகொள்ள தொடங்க. கிறிஸ்தவம், வேதம், நாம படிச்சிருக்கிற இந்த வேத வசனங்களினுடைய ஒட்டுமொத்த போதனைகளால வந்த முடிவுகள் இதுக்கு நாங்கள் எங்களோட பாசங்களை ஒப்பு கொடுக்கிறேன்டா பிசாசு நமக்குள்ள ஊரும். ஏனண்டா நாம டபுள் மனசோடையில வேலை செய்கிறோம். பிசாசு பூந்தா தெரியும், சவுலுக்குள்ள பூந்த மாதிரி தான், அல்லது ஜூதாசுக்குள்ள பூந்த மாதிரி தான். அதனால சரியான கவனமா இருக்கணும். நமக்கு தீர்ப்பு சத்தியம் எல்லாம் பெர்ஃபெக்ட், எல்லாம் நாம சரியா தான் முடிவெடுத்திருக்கிறோம். எல்லாம் பிபிலிக்கலா, ஹிஸ்டாரிக்கலா, பிலோசபிக்கலா எல்லாம் ஆராய்ச்சி பார்த்து தீர்ப்பு சரியான தீர்ப்புல வந்திருக்கு. வேதம் மட்டும்தான் இந்த பூமியில கடவுளுடைய வார்த்தை. வேற எந்த புத்தகமும் ஒரு புனித புத்தகம் இல்லை. நீங்க புனித புத்தகம் சொல்லிக் கொண்டிருங்க, ஆனா வேற ஒன்றும் புனித புத்தகம் இல்லை. ஏண்டா கடவுள் மெய்யான உயிரோடு இருக்கிற உண்மையான கடவுள் கதைச்சது. அந்த கடவுள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற, அவர் மரிச்ச உயிரோடு எழுந்திருக்கிற அவர் தான் ஆதி மந்தமும். அதனால அவர் கதைச்ச வசனங்கள்ல இந்த 66 புத்தகமும் அவர் சொல்ல சொல்லி அவர் என்னென்ன எழுதணும் சொன்னா அது மட்டும்தான் எழுதப்பட்டு இருக்குது. அதனால இந்த பூமியில the only holy book, பரிசுத்த புத்தகம் சொல்ல பைபிள் மட்டும்தான், விவிலியம். வேற எதுவும் இல்லை இந்த பூமியில. இந்த தீர்ப்பு சட்டத்துக்கு நாம வந்தா பிறகு அதுக்கு நாம பகவத்கீதையோ அல்லது அவர அந்த சமஸ்கிருத புத்தகங்களோ, அது மனுஷத்த கற்பனையில் எழுதின விஷயங்களையோ, எந்த விதத்திலும் பரிசுத்தம் இல்லாத அந்த உபதேசங்களையோ இதெல்லாம் நாம படியா தெரியும். அல்லது குர்ஆன் எடுத்து படிச்சு பார்க்கல, 6 வயசு பொம்பளை பிள்ளைய மனுஷியாக்கின முகமதுவை பற்றி புகழ்ந்து பேசி அது சரியென்ற மாதிரி கதைக்கிற அந்த அருவருப்பு மூத்தவாளித்தனங்களும் புனித புத்தகமாக கதைக்கிற அந்த பரிசுத்தம் இல்லாத, அதெல்லாம் ஒரு பரிசுத்தம் இல்லாத புத்தகங்கள். கடவுளுடைய பரிசுத்தவான்கள் அவர்கள் தாங்கள் செய்த அப்படி நடந்திருந்தா அது பிழை, அது பாவம், அது வெறுக்கப்படும் அவங்களே சொல்லியிருப்பாங்க. இது அப்படி இல்லை. அதை ஃபாலோ பண்றதுக்கு அங்க கொஞ்சம் குரூப் இருக்குது, சின்ன பிள்ளை கல்யாணம் செய்து கொண்டு. இதெல்லாம் ஒரு மதம், இதெல்லாம் ஒரு புத்தகம். அதுல தீர்ப்பாக பிழைச்சு போச்சுது. நாங்கள் தீர்ப்பு எங்களோட தீர்ப்பு சத்தியத்தின்படி இந்த புத்தகங்கள் எல்லாம் மாறுங்கிறது. அங்கால அவர் ஒரு கடவுளே இல்லை என்ற ஒரு ஆள் தனக்கு என்ன ஒளி கிடைச்சிட்டாமன்னு சொல்லி ஒளிய பேட்ட உனக்கு தந்த அதை தெரியாத வளர்க்கறதுக்கு அவர் ஒரு பக்கத்தால புத்தர். அவர் அந்த மனுஷன் செய்தது கல்யாணம் முடிச்சு போட்டு பனிசியம் பிள்ளையும் விட்டு போட்டு தன் குடும்ப பொறுப்பு ஒழுங்கா செய்யாம விட்டுட்டு ஓடி ஒளிஞ்சு அவன் காட்டுக்கிற இப்படிப்பட்ட ஆசாமிகள் எல்லாம் வலிக்கிட்டு எழுதின புத்தகங்களை வாசிச்சு பார்க்க தெரியுது. அதுல பரிசுத்தமும் இல்ல, அதுல ஒரு நீதியும் இல்ல, அது முழுக்க கடவுள் கழிச்சிருக்கும் அதை எழுதியிருக்கிறார். எல்லாத்தையும் ஆகிய வேதம் மட்டும்தான் ஒரே ஒரு கடவுளுடைய தெய்வ வாக்கு இன்றைக்கு வரும். அதான் வானம் பூமி ஒழிஞ்சு போதாலும் முடியாது. ஃபைன், வந்துட்டியோ இப்ப இந்த பாசங்களை முழுக்க அதுக்கு கொடுத்திருக்கணும். எல்லாம் வேதத்துக்காகவே உண்ட வாழ்க்கை, உண்ட உடல் பொருள் ஆவி அங்க பாசமா கொடுவார். அதான் உள்ளத்தில் நேர்மையான அந்த சத்தியம், உள்ளத்தின் சத்தியம். பாசங்கள் எல்லாம் அந்த கடவுளுடைய வார்த்தைக்காக தான் சார்ந்திருக்கணும்.
அதுல கெட்ட வார்த்தைப்படியே நடந்துருவோம். ஐயோ அதுல ஒரு வேண்டாம் வேண்டாம் அது தேவன் சொல்ல அது வேண்டாம் வேண்டாம் ஐயோ தேவன் சொல்லி செய்திருவோம், பிரச்சனை இல்லை. அந்த கெட்ட அது இல்லாம எங்கட பாசங்களை கொஞ்சம் நமக்கெண்டும் வச்சுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கொஞ்சம் 50 70 90 கொடுத்துக்கொண்டு மிச்சம் கொஞ்சம் வச்சிருந்தா அங்க நாம மாய்மாலம் பண்ண வழி கெடுறோம். ஆண்டவர் சொன்னார், என்ன விட உங்க மனுஷியா புருஷன பிள்ளைய பெற்றார நேசிச்சீலண்டா நீங்கள் எனக்கு சீசனா இருக்க. ஏன் நீங்கள் வெறும் மாய்மாலக்கார், ஹிப்போக்ரேட்ஸ், ஜூதாஸ் மாதிரி ஆட்கள். பாசம் எல்லாம் எனக்கு, முழு பாசமும் எனக்கு மட்டும்தான். நான் சொல்ற அளவுக்கு நீ அவளை நேசி. அதை விட்டு போட்டு கர்த்தரை நேசிப்பேன், அதே நேரம் இந்த மனுஷிக்கும் அந்த ஒரு விதமான நேசம் எனக்கு இருக்கணும். அது என்ன நேசம்? ஓகே, சோ ஆண்டவர் சொல்லுவார், மாயக்காரனே என்ன நடிக்கிற, உனக்கு தெரியல இந்த பூமியில ஒரே ஒரு புனித புத்தகம் வேதம் மட்டும்தான் உண்டு. ஆகல அதுக்காக அந்த புத்தகத்தினுடைய கம்பீரம், அது எழுதப்பட்டிருக்கிற நட, கத்தர் 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 நான் கதைக்கிறேன், என்ன தவிர வேற கடவுள் இல்ல. எனக்கு முன்னுக்கு ஒரு நிற்கல, எனக்கு பின்னுக்குமே என்னோட ஒரு இல்லை. நான் உலக படைக்கைகள் ஒரு இருக்கல, உங்களை படைக்கைகள் நான் எப்படி படைச்சேன், என்ன செய்தேன் எல்லாம் வேற எந்த சமய புத்தகம் இது எழுதி இருக்குது. ஒரு கோதாரியும் இல்லை, எல்லாம் சும்மா தங்கட கற்பனையில நீரில் இருந்து வந்தது. அப்ப உனக்கு தெரியும், தண்ணிக்குள்ள இருந்து கடவுள் என்ன படைச்சிருக்காரு, யாருனோ சொல்லி தந்தவன் முதல். ஓம் அது நோவார பிள்ளைகளுக்கும் தெரியும், கத்தரான் படைச்சது தண்ணிக்குள்ள இருந்து பூமியை வழியில கொண்டு வந்தவர். அதுல இருந்து எல்லாம் வள்ளுவருக்கும் தெரியும், அது உலகம் தண்ணியில இருந்து தொடங்கினது. ஆகல அவர் திருக்குறளையும் அதை தண்ணியில இருந்து தோன்றிய உலகம் என்று சொல்லுற. அதுக்காக அது அது புனித புத்தகமா மாறிடுமோ? அத யாரு கடவுள்? அந்த அதை படைச்ச கடவுள் ஏன் அதை அப்படி செய்தார்? அவர் என்ன செய்யறார்? அவர் கடவுள் இல்லைன்னா அவர் எப்படி அதுகளை எல்லாம் செய்தார்? அதுக்கு டீடைல் ஹிஸ்டாரிக்கலி எங்க அந்த ப்ரூஃப்கள் எல்லாம், எவிடன்ஸ், வேதத்தையும் வேதத்தினுடைய சாட்சியாமத்தையும் அந்த வேதத்தை செயல்ல காட்டின படைப்பையும் வடிவா படிக்கிறது ரெண்டும் ஒத்து வருகிறது. ஆனா இது வேற வேறையெல்லாம் கதைகள் எழுதி வச்சிருக்கு. ஆக நாங்கள் என்ன சொல்ல வாரோம்? கர்த்தரும் கர்த்தற்ற புத்தகமும் தான் உண்மை. இந்த பூமியில வேற எதுவும் புனிதம் இல்ல. இந்த சத்தியங்கள் மட்டும்தான் கர்த்தருடைய சட்டம், அவற்ற வேதம் மட்டும்தான் பரிசுத்தம். அதுதான் தூய்மையானது, அதுதான் பேதைகளுக்கு கண்களை தெளிவிக்கும், அதுதான் உணர்வுள்ளவனாக்கும், அதான் உயிர்ப்பிக்கும் என்றத முடிவண்டா நம்மட பாசம் ஃபுல்லா அதுக்கு இருக்க வேணும். அந்த வேதத்துக்கு பைபிளுக்கும் அதுக்கும் சரியான பாசம் கொடுக்காம பிள்ளைக்கும் மனசிக்கும் பாசம் கொடுக்க வலிக்கட்டா மால் நாமல் கேட்கிற சத்தியத்தை தியானிச்சு மண்டைக்குள்ள எடுத்து அடுத்த ஒரு கிழமைக்கு பிறகு ஒரு அந்த சமரிய சொல்லி கடவுளோட கதைக்கிறதுக்கு நமக்கு வக்கில்லையண்டா என்ன மாய்மானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா கேட்கிறது அவ்வளவும் தீர்ப்பு சத்தியம். சரி, எங்க உள்ளத்துல சத்தியம்? உள்ளத்துல சத்தியம், உள்ளத்துல சத்தியம். கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் மாறாது, மற்ற எல்லாம் மாறி போகும், நாமளே இல்லாம போயிடுவோம் என்று தெரிஞ்சா பிறகு கேட்ட 3 பிரசங்கத்தை 7-6 நாளுக்குள்ள திருப்பி அதுக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு அரை மணித்தில ஒரு நாளும் கொடுக்காம நீ போனியண்டா பேய்தானே கூடும். அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு மாய்மாலம் மனசு குத்தும். அதுக்கு பிறகு மனச்சாட்சியோ கடவுளுக்கு முன்னால உங்களை குற்றவாளிக்கு உள்ள நிப்பாட்ட தொடங்க. அதான் யூதாசுக்கு நடந்தது. அதனால பிள்ளை வளர்ப்பும் பிள்ளைச்சாட்டும் பிள்ளை வளர்ப்பும் இதுகள் கதைக்க கூடாது. இங்க என்ன கடவுள் பிள்ளைய தந்தது இப்ப பிழைக்கும் பேசாம மெலடியா வச்சிருந்திருக்கலாமே, அதே கல்யாணம் இல்லாம வச்சிருந்திருக்கலாமே. கடவுளுக்கு நன்மையை தந்ததால கடைசியில கடவுளுடைய வசனமும் சத்தியமும் அதை தியானிக்கிறது நேரம் இல்லை. உனக்கு என்ன வேலை வந்ததால கடவுள் குற்றவாளியோ? உங்க வேலை மண்டே நிலத்தி இருக்குது. ஐயோ கேட்ட கடவுளுடைய நாள்ல இருந்து ஒரு நாள் ஃபுல்லா மினக்கட்டு யோசித்தத ஒரு கொஞ்ச நேரம் ஒவ்வொரு நாளும் யோசிக்க எனக்கு நேரம் இல்லையேண்டா. உனக்கு வேலை வந்தது பிரச்சனை. அப்ப கடவுள்
இங்கதான் நாம உள்ளத்துல உண்மை இல்லாம போகுது. ஆனா தீர்ப்புல நாம சரி, உள்ளத்துல உண்மை இல்லை. இப்படிப்பட்ட போராட்டக்காரர்கள் இலவா பேய் விழுத்தும், அட்டாக் பண்ணும். பிசாசினுடைய மக்கள், பிசாசினுடைய தூதர்கள், பிசாசினுடைய கைக்கூலிகள் லேசா நம்ம தூக்கி அடிப்பாங்க. ஏன்னா பேச்சு தெரியும், நாமல் உள்ளத்துல உண்மை இல்லை, எங்களுக்கு சத்தியம் இல்லை என்று. சத்தியம் இல்லை உள்ளத்துல. அதனால ஒரு வருஷத்துக்கு பிறகு கேட்டா தெரியாண்டா அது ஒரு கதை, நியாயம். ஆனா அப்பவும் நாம ஞாபகத்துல இதுகள் வச்சிருக்க வேண்டியது. ஏன்னா இது வாழ்க்கை. ஒரு கிழமைக்கு பிறகு சம பண்ணுங்களோ பெரிய இதா யோசிக்கிற அளவுக்கு என்ன 48 மணித்தியாலம் கதைச்ச நாமளும் 3 மணித்தியாலம் தானே கதைச்ச நாங்க. அந்த 3 மணித்தியாலம் 24 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் அல்லது மிஞ்சி போனா 3.5 மணித்தியாலம் கழிச்சிருப்போம். அந்த 3.5 மணித்தியால விஷயத்தை எழுதி படிச்சு கொண்டு ஒரு 1/2 மணித்தியாலம் ஒவ்வொரு நாளும் கொடுத்து அதை ரிவைஸ் பண்றதுக்கு டைம் இல்லையண்டா என்ன மாய்மானம் அது? அப்ப என்ன, உனக்கு புள்ள வந்தது, குட்டி வந்தது, மனுஷி வந்தது, புருஷன் வந்தது, பிரச்சனை. அப்ப அவளை கடவுள் கை வச்சு சாகடிச்சா நீ அதுக்கு பிறகு ஓகே, அதுக்கு பிறகு ஃபுல்லா தேடு வேற கடவுள். அதுக்கு பிறகு அதே அதை செய்ய சொல்றீங்க கடவுள்கிட்ட. கடவுள் உனக்கு நன்மை செய்தது, இப்ப அதால உங்க ஆத்மா வளர்க்க போறியோ நீ. அதனால கவனம் கவனம். உலக கவலைகளும் பெருந்திண்டியும் நிறைச்சு வேத வசன சத்திய உள்ளத்துல உண்மை இல்லாமல் ஆக்க பார்க்குது. அதனால ஆகவே நாங்கள் சொல்லுறோம், தீர்ப்பு சத்தியம் எவ்வளவு முக்கியமோ அதுக்கு அடுத்ததா உள்ளத்துட சத்தியமும் முக்கியம். அதுவும் இந்த போராட்டத்தில் எங்களுக்கு தேவை. அதுக்கு அடுத்த வாரம் 2, ஒன்று வாய், ஒன்று செயல். அது 2 அதோட கட்டாயம் சேர்க்கப்பட வேணும். இல்லாட்டி என்ன, நாங்கள் ஜோக்கியமா நாட்கள் மற்ற நம்ப மாட்டாங்க. நாம உண்மையா நாட்கள் மற்றவன் என்ன நம்புறது? எங்கட பேச்சும் எங்கட செயலும் தான். இல்ல எனக்கு தீர்ப்புல எல்லாம் சரியான கிளியரா நான் முடிவு பண்ணி இருக்கிறேன், என்ற உள்ளமும் நேர்மையா இருக்குது, ஆனா என் வாயிலும் கொஞ்சம் பொய் இருக்குது, என்ற செயல்களில தான் கொஞ்சம் சுத்துமாத்தி இருக்குது என்ற அதை யோசிக்கிறவன் சரியான ஆளா இருந்தா என்ன யோசிப்பான்? உண்மையில நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியோ? உண்மையில உனக்குலாம் மற்ற சத்தியம் உண்மையா இருக்குது தானோ? ஏண்டா உள்ளத்துல இருந்துதான் சகலமும் புறப்பட்டு வரும். அந்த இதயத்துல அந்த மைண்ட் அந்த தீர்ப்பு சத்தியம் சரியாக இருக்கா கடைசி வரைக்கும் தீர்ப்பு சத்தியம் எங்களை பிழையாக எங்களோட செயல்களை போக விடாது. மேபி இதயம் திருக்குள்ளதா இருக்குது அந்த எங்களுடைய உள்ளான மனுஷன். அது சில வழியில திருக்குத்தனமா இப்படி அதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரெண்ட காட்டலாம். ஆனா உண்மையா அதுவும் இதுவும் சரியண்டா, இந்த 2 சரியா தான் இருக்க வேணும். இல்லாட்டி டக்குனு உனக்கு டக்குனு குத்தம் டக்குனு தெரியும், நாம இங்க மாறுவோம், உடனடியாக அலர்ட் ஆகும். அதனால பவுலப்போஸ்தலனூடாக பரிசுத்தர் இந்த இடத்துல கதைக்கிற சத்தியம் என்னும் கச்சை அது இந்த 4 பிரான்ச்சையும் உள்ளடக்கி இருக்குது. 4 சத்தியத்தையும் உள்ளடக்கி இருக்குது. அதுல மிக முக்கியம் தீர்ப்பு சத்தியம். ஒவ்வொன்றையும் பற்றி, பேப்பரை பற்றி, பேப்பர்காரரை பற்றி என்ன, எங்களோட முடிவு என்ன, அந்த எங்களோட சம்பந்தப்பட்டு யாராவது எங்கிட்ட கேட்கல, நாம அது தெரியாம இருக்கணும். அதுல போய் சொல்ல இயலாது. ஆனா கவனம் அது எங்களை பொதுவா எங்களை வாட் இஸ் யுவர் வேர்ல்ட் வியூ, இந்த உலகத்திற்கு எப்படி நாங்கள் அதைத்தான் ஒவ்வொன்றும் படிச்சோம். திருமணத்தை பற்றி நீ என்ன முடிவு எடுத்திருக்கிற? ஆணுமண்ணும் கல்யாணம் செய்வா, ஆணுமானும் கல்யாணம் செய்யறது சரியா, எல்லாம் பிரச்சனை இல்லையோ என்ன? நாம எடுத்த அந்த தீர்ப்பு சத்தியம் அது இந்த சத்தியத்துக்கு ஒத்ததா இருக்க வேணும். அதுல இருந்தா எங்களுடைய மிச்ச பாசங்கள் எல்லாம் புறப்பட்டு வரும். ஆயால பிசாசோட சண்டைக்குள்ள எங்களுக்கு அரசாங்கம், கால் மார்க்சிசம் சரியோ, ஜனநாயகம் சோசியலிசம் சரியோ, அதை பற்றி என்ன முடிவுன்ற
எங்க நாம புதுசா முடிவு எடுக்க போறோமா? நாம பைபிளை தான் தேட போறோம். ஏன்னா வானமும் ஒழிஞ்சாலும் முடியாத சத்தியத்தை கடவுள் வெளிப்படுத்தி விட்டு ஏன்னா அவரே உயிரோடு அவரே இந்த பூமியே ஆளறத்துக்கு எங்களை மனுஷரை படைச்சு விட்டு அதனால இப்படிப்பட்ட கள்ளர்களும் இந்த பாவத்தால எல்லாம் பிழைச்சு போய் கிடைக்கல. சத்தியம் என்னன்றது சத்தியத்தின் மக்களா நமக்கு அவற்றை வார்த்தையை சொல்லி தந்திருக்கிறார். அதை வச்சுதான் நாம முடிவா இருக்கிறோம். அதனால அப்பயும் நாம் போன முறை சொன்னார் அந்த முடிவு பொறுக்கி முடிவா இருக்க கூடாது. ஒரு சில பகுதியில் மட்டும் அதை பற்றி தெளிவுண்டை நாம பார்த்தோம். நாங்கள் பல விஷயம் இந்த கான்டெக்ஸ்ட் அதை தீர்மானிக்கிறது. 1ஆம் அதிகாரத்துக்கு 3ஆம் அதிகாரத்திலே ஒரே சொல் ஆனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல அந்த மீனிங் வித்தியாசம். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அது 3ஆம் அதிகாரத்துல பிலதெல்பியாக்கு வேற மீனிங், அது எபேசுக்கு வேற மீனிங். ஆனா ஒரே வாக்கிய சொற்றோட அவ சரியான கவனமா நாம இருக்கணும். அந்த முடிவு சத்திய தீர்ப்பு சத்தியம் எடுக்கல வேதத்தினுடைய ஒட்டுமொத்த போதனையும் நாம வாசிச்சு சரியாக முடிவெடுத்திருக்கவன். இல்லாட்டி பிழைச்சோம் எல்லாம் பிழைக்கும். அதனாலதான் நாம பரிசுத்த ஆவியான உதவியோட நாளாந்தம் கிரமமா கவனமா வாசிச்சு கொண்டு போய்க்கலாம். அவர் அதை எங்களுக்கு ஞாபகப்படுத்த இப்படி அங்கேயும் கொண்டு வாசிச்சீங்கள எடுத்து பேர் அதையும் பேர் அப்ப அவருடைய கான்டெக்ட் என்னன்னு வழியா பேர் கவனி அதுக்குதான் நாங்கள் நாளாந்தம் பைபிளை வாசிக்கிறதுக்கு பழக்கி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா கத்தர் இன்றைக்கு பேசுற கத்தர் அவர் வானத்தை பார் உனக்கு என்ன செவ்வானம் வந்திருக்குது அதுல எந்த ஒரு செய்தி தருகுது அங்க வேற ஈட்டி கொண்டு வருகிறது அங்க வேற அப்ப அந்த மேகங்களோட உனக்கு ஒரு செய்தி வந்து கடவுள் படைப்பில கதைச்சு கொண்டு இருக்கிற அதே மட்டும் ஒரு கதைக்கல அவர் தந்த விசேஷித்த அவற்ற படைப்பிலையும் கதைச்சு கொண்டு இருக்கிற விசேஷித்த அவற்ற வெளிப்பாட்டிலையும் நானும் கதைக்கிற. அதனால செத்து போனவரை வெறும் நம்மட கற்பனையில இல்ல. நாம இயேசுவையும் ஜாவையும் உருவாக்கி கொண்டிருந்தது. ஜாவையும் இயேசு நம்மளை தேடினது. ஆனா சிவனையும் முருகனையும் உங்களை தேடி ஏற்படுத்தி விட்டார். ஏண்டா அப்படி ஒரு ஆக்களே இல்லை இந்த உலகத்திலையும் இல்ல பிரபஞ்சத்திலே இல்லை. அல்லாண்டு ஒருவனே இல்லை அந்த மனுஷன் அல்லது அந்த அப்படி ஒரு ஆவி. இது இவங்க தாங்கள் தேடினது. அதனால நாங்கள் சரியான கவனமா அதுல இருக்க வேணும். அந்த சத்தியத்தை குறிச்சு முடிவுகள். சோ நாங்கள் அடுத்த முறை அந்த கச்சை அரை கச்சையை பற்றி நாம அடுத்தபடி நான் அதையும் சொல்றது டைம் சரி நமக்கு இந்த டைம் தான் போனோம். அப்படியே கத்தராமே இந்த சத்தியத்தை குறித்து நாங்கள் தெளிவாக இந்த 4 கிளைகள்லையும் கவனமா இருக்கோம். நாங்கள் 1வது 2வது கிளையிலையும் சரியான கவனம், 3வது 4வது ஆட்டோமேட்டிக்கா எங்களை வருகிறான்றதை நாங்கள் கவனிச்சு நாங்கள் கிறிஸ்துவினுடைய சத்தியத்தால நிறைஞ்சவர்களாக வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென் ஆமென்.